தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/1/2026 சனிக்கிழமை, அஸ்தம் நட்சத்திரம் இரவு 7:04 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னாலே திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் அப்படின்னு சொன்னேன். வளர்பிறை திதி, தேய்பிறை திதின்னு இருக்கு. அதுல இத்தனை திதிகள் இருக்குது. தசமி வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு அமாவாசை அல்லது பௌர்ணமின்னு வரபோது என்ன மாதிரி வழிபாடை வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய விதி மாறும் அப்படிங்கிறத சொல்றோம்னு சொன்னேன். பொதுவாக வளர்பிறை திதி, தேய்பிறை திதி இருக்கட்டும், அமாவாசை அன்றைக்கு முன்னோர்களை வழிபடணும். ஏன்னா முன்னோர்களை வழிபடுவதற்கு வந்த நாள் அது. ஆகையினாலே அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக மனித தெய்வ வழிபாடுகள் வேணும். அதுக்கப்புறம் தெய்வ வழிபாடும் வச்சுக்கலாம். அதே நேரம் பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கினா நிலவு நிறைந்த நாள். நிலவு நிறைந்த நாளும் நிலவு மறைந்த நாளும் தான் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள்னு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். நிலவு நிறைந்த நாளிலே எதை கும்பிடுறது அப்படின்னா சிவாலய வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு வச்சுக்கணும். மலை ஏறி போய் கும்பிட்டோம் அப்படின்னா மலைக்கும் அளவு நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும். அதனாலதான் இந்த மலைவளம்னு கொண்டுகிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மலைவளம் வருகின்ற பொழுது இந்த இரவு நேரத்தில் நிலவினுடைய கதிர்கள் நம்முடைய உடம்பில் பாய்கின்ற பொழுது ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு வரும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அன்றைக்கு இறைவனை கும்பிடுகிற பொழுது நாம் என்ன வரம் கேட்டாலும் அவர் கொடுப்பாராம். அது மட்டுமல்ல, மேலே ஞானிகளுடைய அந்த பயணங்கள் எல்லாம் இருக்குமா. அவர்கள் ஞானிகள் அங்கே போய் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் வழங்குவார்களாம். மலைவலம் வருகின்ற பொழுது அந்த ஞான மார்க்கத்திலே அவர்கள் செல்கின்ற பொழுது கீழே இருக்கின்ற மக்களை பார்த்து ஆசி வழங்குவார்கள். எனவே நல்லது நினைக்கணும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பௌர்ணமி என்றைக்கு போய் அது இதுன்னு சொல்லி வேற ஏதாவது சரியில்லாத ஒரு கருத்துக்களை நினைச்சிடக்கூடாதான். நிலவு நிறைந்த நாள் ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு படிக்கிறது மட்டுமில்ல, சிவன் வழிபாடு கண்டிப்பாக வேணும். அன்றைக்கு ஒரு முறை நீங்கள் சிவாய நமன்னு சொன்னா 1000 முறை சொன்னதுக்கு சமம். அதனாலதான் நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்திடும். இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்க்கை சேரும் கண்டுகொள்ளுங்கள்னு சொல்லி நமச்சிவாய பதிகம் ஒன்று நான் எழுதியிருக்கேன். எங்களுடைய கிரிவலத்தில், செட்டிநாடு கிரிவலத்தில் இந்த பாடல் தான் நாங்கள் பாடிக்கொண்டு செல்வோம். ஏனென்றால் சிவன் பெயரை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அத்தனை முறை அது பல மடங்காக அது பிரதிபலித்து நமக்கு பலனை கொடுக்குமா. அப்படிப்பட்ட நாள் வளர்பிறையில், அதாவது பௌர்ணமி அன்றைக்கு நம்ம வழிபட வேண்டிய தெய்வம். இப்படி ஒவ்வொரு இதிலையும் பார்க்கிற பொழுது அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபடுறது எதுக்காக அப்படின்னா, சில வீட்டில் பாருங்க காலங்காலமாக கல்யாணம் முடியாது. காலங்காலமாக அவர்களுக்கு சில காரியங்கள் நடைபெறாமல் இருக்கும். கல்யாணம் ஆகி 8 வருஷம் 9 வருஷம் ஆகிரும், புத்திர பேர் இருக்காது. சரி, ரொம்ப கவலைப்படுவாங்க. உடனே எங்க செட்டிநாட்டு பகுதியெல்லாம் இது எதனால ஐயான்னு சொல்லி கேட்பாங்க. சரி, வீட்டில் உள்ள மனித தெய்வங்களை நீங்க கும்பிட்டீங்களான்னு சொல்லுவாங்க. மனித தெய்வ வழிபாடுங்கிறது இந்த முன்னோர் வழிபாடு. அவர்களுக்கு படைப்புன்னு சொல்லி அவங்க எந்த திதியில இறந்தாங்களோ அந்த திதியில முதல்ல கொண்டாடினாலும் இது போன்ற ஒரு நல்ல நாள் பார்த்து, மாசிலைன்னா புதன்கிழமை வைப்பாங்க. இப்படி எல்லாம் கிழமைகள் பார்த்து வைக்கணும். அங்கே உள்ள முன்னோர்கள் வழிபாடை பற்றி சமூகத்தில் உள்ளவங்ககிட்ட, ஒரு வயதானவங்கள்ட்ட கேட்டு வைப்பாங்க. அப்படி இந்த முன்னோர் வழிபாட்டிலே அவர்களை திருப்திப்படுத்துகின்ற பொழுது இந்த நடைபெறாத இல்லத்திலே நடைபெறாமல் காலங்காலமாக கடந்து கொண்டு வந்த தாமதப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடையின்றி நடக்கும். இது நம்ம அனுபவத்தில் தான் பார்க்கலாமே தவிர மற்றபடி சொன்னதுனால கேட்டு அப்படியான்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த முன்னோர் படத்துக்கு முன்னாடி பால் பழம் வச்சு கும்பிடுவாங்க. எப்படியோ அந்த முன்னோர்களை திருப்திப்படுத்த வேண்டிய நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருப்திப்படுத்தலாம். அமாவாசை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அதே போல பௌர்ணமிங்கிறது தெய்வ வழிபாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஆக இது போன்ற மற்ற திதிகளுக்குரிய தெய்வ வழிபாடுகள் என்ன, எப்படி நம்ம கும்பிட்டா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று துன்பங்கள் தூளாகும் நாள். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவால் அதிலே வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை உங்களுக்கு குறையும், கவலைகள் நீங்கும். உங்களுடைய ராசிநாதன் அற்புதமான இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடத்திலே அவர் இருப்பது சூரியனோடு இணைந்திருக்கின்றார், புதனோடும் இணைந்திருக்கின்றார். பலவிதமான யோகங்களுக்கு மத்தியில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கின்ற பொழுது எல்லா விதமான யோகங்களும் உங்களுக்கு வர வேண்டும். எனவே நீங்கள் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் இன்று வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். லாபம் சிறப்பாகவே இருக்கும். தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கனவுகள் நனவாகின்ற நாள். காரியங்களிலே வெற்றி கிடைக்கும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். கேட்ட இடத்திலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரன் பகை வீட்டில் இருந்தாலும் கூட குருவால் பார்க்கப்படுவதனாலே
பரிவர்த்தனை யோகம் பெற்ற குருவும் புதனும் பரிவர்த்தனை. அந்த புதனோடு சுக்கிரன் இணைந்து சுக்கிர யோகத்தை உருவாக்குவதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தின் நல்ல முன்னேற்றங்கள், கேட்ட சலுகைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. பதவி உயர்வு வருவதில் தாமதம் இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அந்த தாமதங்கள் அகலலாம். அது மட்டுமல்ல, நட்பாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். 2லே குரு இருப்பதனாலே சொன்ன வாக்கை, சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு இருக்கின்றார். குரு இருக்கிறதுனாலே அவருடைய பார்வை பலத்தினாலே 5, 7, 9 ஆகிய 3 இடங்களும் புனிதமடைகின்றன. எனவே பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். விரோதங்கள் விலகும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பெற்றோர் வழியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அகலும். மற்ற சகோதரர்களிடம் காட்டுகிற அன்பை நம்மிடம் காட்டவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு அந்த பெற்றோர்களின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும். தொழிலுக்கு கூட அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சனி இருக்கின்றார். ராகுவும் இருக்கின்றார். எனவே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கடமையில் தொய்வு ஏற்படலாம். விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். விரோதங்கள் அகல விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, நண்பர்களிடம் சரி, பகை உணர்ச்சி பாராட்டாமல் நடந்து கொள்ள வேண்டும். 2ல் கேது இருப்பதால் கொடுத்த வாக்கு காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. எனவே நீங்கள் இன்றைக்கு தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொண்டால் தான் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். சிம்மராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று குறிப்பாக சனிக்கிழமை 7லே சனி இருக்கின்றார். கண்டகச்சனி என்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. வாழ்க்கை துணை வெளியே பிரச்சனைகள் வரலாம். அதிகாலையிலேயே குடும்ப பிரச்சனைகள் சில வந்து கொண்டு அலைமோதும். இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் என்றால் உங்களுக்கு வழிபாடுகள் அவசியம் கை கொடுக்கும். இன்று கிழமையும் சனி, 7லும் சனி இருக்கின்றார். எனவே சனி பகவானை நீங்கள் வணங்க வேண்டும். சனி கவசம் பாடி சனி பகவான் சன்னதிக்கு சென்று வழிபடுவது நல்லது. எழுதீபமேற்றினால் நல்லது நடக்கும். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கம் அகலும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன், லாபம் சிறப்பாகவே இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழுகின்ற நாள். வழிபாடுகளிலும் உங்களுக்கு நம்பிக்கை கூடும். 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றம் வருமோ என்று நினைத்திருப்பீர்கள். உண்மைதான், வரக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வேறு இடத்திற்காக நீங்கள் வேலைக்கு முயற்சித்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சுகஸ்தானத்திலே 4 கிரகங்கள் இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகளாலும் மருத்துவ செலவுகள் குறையும். மனக்கலக்கமாக மகிழ்ச்சி கூடுகிற இந்த நாள் ஒரு நல்ல நாள். லாபம் சிறப்பாக அமையும் நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. உங்கள் ராசியை கேது பார்க்கின்றார். எனவே ஆன்மீக நட்டம் அதிகரிக்கும். ஆலய பயணங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் கைகூடும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இந்த இடத்தில் உங்களுக்கு சிறப்பான பணிபுரிந்தும் ஊதியம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே, வேறு இடத்திற்கு மாறலாமா, அயல்நாடு செல்லலாமா, அயல் மாநிலம் செல்லலாமா, அல்லது வேறு வேலைக்கு செல்லலாமா என்றெல்லாம் மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 5ஆம் இடத்திலே ராகு இருப்பதனாலே பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக பெண் குழந்தைகளின் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாகனம் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும். பழைய வாகனம் பழுதாகி செலவு வைக்கிறது என்று கருதியவர்களுக்கு இன்று அதற்கான அறிகுறிகள் தென்படும். நல்ல வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு. அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். தனஸ்தானம் வலுவடைவதனாலே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை நீங்கள் செய்ய இயலும். பொதுவாக இன்றைக்கு உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாள் என்று கூட சொல்லலாம். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள், விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்கும் யோகம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதனாலே நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த சுப நிகழ்வுகள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். உத்தியோகத்திலே குறை சொல்லியவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளையும் வழங்குவார்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், வாகன மாற்றம் என்ற மாற்றங்களை பற்றி சிந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இன்று வரப்போகிறது. வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலேயே இருக்கிறது. 3ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே யாரிடமேனும் எந்த பொறுப்பையும் நம்பி நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். குறிப்பாக உறவினர் வழியில் சில பிரச்சனைகள் வந்து அகலும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய
சனி வழிபாடு சந்தோஷம் வழங்கும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேதுவின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் நிலை. காலையில் இன்பம், மாலையில் துன்பம், காலையில் வரவு, மாலையில் செலவு என்ற நிலை இருக்கலாம். இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு இன்றைக்கு தக்க விதத்திலே பலன் கிடைக்கப் போகின்றது. காரணம், 2ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். தனஸ்தானத்தை குரு பார்த்தால் தனவரவு தாராளமாக வர வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கு உங்களுக்கு தனவரவு தாராளமாக வந்து கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைத்து நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். சிரித்து பேசும் நண்பர்களால் சிக்கல்கள் ஏற்படலாம். திடீர் விரயங்களும் உண்டு. வரவை காட்டிலும் செலவு கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். வந்த படம் வந்த மறுநிமிடமே செலவாகிறது என்றும் கவலைப்படுவீர்கள். பத்திரப்பதிவில் தடைகள் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் அருகில் இருக்கும் அனுபவம் வாய்ந்தவர்களை ஆலோசனை கேட்டு செய்ய வேண்டும். இல்லையேல் உங்களுடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் இன்று வரலாம். குறிப்பாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள், பழைய பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் உண்டு. மிக 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 கவனம் தேவைப்படுகிற நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு நாற்புறமும் இருந்து நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். இன்று நட்பாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு 4 குரு இருந்து கொண்டு அதனுடைய பார்வை 12 பார்ப்பதனாலே பயணங்கள் அதிகரிக்கலாம். நீண்ட தூர பயணங்கள் அல்லது அயல் மாநிலங்களுக்கு செல்வது, தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி போன்றவை எல்லாம் இந்த குரு பார்வை உங்களுக்கு கொடுக்கலாம். வாகனம் வாங்கி மகிழும் யோகமும் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். பழைய கடன் பாக்கிகள் எல்லாம் பைசல் செய்வீர்கள். அது மட்டுமல்ல, செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் பணியில் ஏற்பட்ட தொய்வு அகலும். மேலதிகாரிகள் இன்று இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மேலும் சனியை நீங்கள் வழிபடுவதன் மூலம் சஞ்சலங்கள் தீரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.